பண்ணியிருக்கீங்க சார், விசாரணைலாம் பண்ணுறதா சொன்னால் யார் ஓட்டுனர் அப்படின்லாம் சொல்லியிருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க சார்? காங்கிரஸ் கட்சி என்பது ஒழுக்கம், கட்டுப்பாடு, மரியாதையை காப்பாற்றக்கூடிய ஒரு தேசிய கட்சி. இப்போ சமீபமாக காலையிலேருந்து இந்த போஸ்டர் விவகாரம் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த போஸ்டர் யார் ஒட்டினாங்கன்றதை நாங்களும் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த போஸ்டர் எங்கே ரெடி பண்ணாங்க இதெல்லாம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னும் தெரியல அதை எந்த அமைப்பு ஒட்டுச்சு, இல்லை நம்ம காங்கிரஸ்காரங்க நிர்வாகிகள் யாரோ ஒட்டியிருக்காங்களா என்பதை நம்ம விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். இதை தலைமையிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஒருவேளை அவங்க எங்கள் நிர்வாகிகளாக இருந்தாங்கன்னா தலைமை ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும். இப்போ குறிப்பாக ஏற்கனவே அவங்க இஷ்யூஸ் பேசணுன்னே சில இஷ்யூஸ்லாம் வந்துச்சு, உங்களுக்கு தலைமை சில அறிவுறுத்தல்லாம் கொடுத்தாங்க. நீங்கள் இங்கே இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி அறிவுறுத்தல் கொடுத்துருக்கீங்க? இல்லை, தலைமை சொன்ன மாதிரி கூட்டணியை பற்றி வெளியில் பொது இடங்களில் பேசக்கூடாதுன்னு எங்கள் தலைமை சொல்லியிருக்கு. அதை நாங்கள் பின்பற்றிக்கிட்டு இருக்கோம். கீழே இருக்கிற ஒருவேளை உணர்ச்சி வசப்பட்ட ஏதாவது தொண்டர்கள் பேசியிருந்தாங்கன்னா அதையும் கூப்பிட்டு இந்த தடவை கண்டித்து இனிமேல் இது நடக்காத மாதிரி பார்த்துக்குறோம். ஆனால் இப்போ எங்கள் நிர்வாகிகள் தான் பண்ணாங்கன்னா இன்னும் தெரியல எங்களுக்கு. அதை நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மேலே கெட்ட பேர் ஏற்படுத்துறதுக்காக இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவாங்க. போஸ்டர்ஸை யார் விட்டுறாங்க என்னன்னே தெரியாது. அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? எப்படி இதை? இல்லை, ஒருத்தர்னா என்ன புரியுது? அதாவது இப்போ வேற கட்சிக்காரங்க இந்த கட்சியில் பிரச்சனை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எதையோ ஒரு போஸ்டரை ஒட்டி விட்டு போயிடறாங்க, பேர் குறிப்பிடாமல். நிறைய இடத்துல பார்க்கலாம். இப்போ எம்பி வெங்கடேசனுக்கு எதிராக ஒருத்தவங்க போஸ்டர் ஒட்டியிருந்தாங்க. அது திமுக காரங்கன்னு முதல் சொன்னாங்க, கடைசியில் பார்த்தா பாஜக காரங்க. அந்த மாதிரி ஏதாவது இல்லை, அந்த மாதிரி இருக்கிற வாய்ப்பு இருக்குல்ல. ஆனால் அவங்க மேலே நம்ம இப்போ குற்றம் சொல்ல முடியாது. ஏன்னா யார் செஞ்சாங்கன்னு எங்களுக்கு தெரியாதுல்ல. இப்போது அடுத்தவங்க மேலேயும் நாங்கள் குறை சொல்ல முடியாது. அதை எங்கள் நிர்வாகிகளாக இருக்காங்களும் எங்களுக்கு தெரியாது. விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். விசாரித்து நாங்கள் தலைமையிட சொல்லுவோம். தலைமை நேரடியாக இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. தலைவர் காலையில் செல்வப்பிறந்தைய தலைவர் விசாரித்து இதை உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம எடுத்துருவோம். அந்த வடக்கு சட்டமன்ற இதுன்னு எதுவும் தனியாக அப்படி ஒரு இது இல்லை, அப்படி ஒரு அமைப்பு இல்லை. வடக்கு சட்டமன்ற தொகுதின்னு ஒன்றும் இல்லை. பொறுப்பாளர்கள் மட்டும்தான் போட்டிருக்காங்க. ஆனால் இதுவரை அந்த இது இல்லை. பேர் மட்டும் நல்லமணி, மதுரை மாநகர் மாவட்டத்தில்.